ஸ்டாலின் கைக்கு போன ரிப்போர்ட், சுட சுட கிடைத்த சர்வே. அப்போ தாவேக்க விஜய் களமே அடியோடு மாறுது. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் மூத்த அமைச்சர்கள், கட்சி தலைவர்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த அவசர கலந்துரையாடலுக்கு காரணம் திமுகவின் திங்க் டேங்க் எனப்படும் சர்வே குழு ஒன்று நடத்திய ஒரு புதிய உட்கட்சி ஆய்வுதான். இந்த ஆய்வு ஆளுங்கட்சிக்கு சாதகமான, அதே சமயம் கவலைக்குரிய சில முடிவுகளை கலவையாக தந்துள்ளது. இந்த ஆய்வு அறிக்கையின்படி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளதாம். அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கும். கண்டிப்பாக மெஜாரிட்டி தனியாக கிடைக்கும் என்று சர்வேயில் மகிழ்ச்சி செய்தி கூறப்பட்டுள்ளதாம். இது தலைமைக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் பகுதியாகும். ஆயினும் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது கட்சியின் வாக்கு சதவீதம் குறையக்கூடும் என்றும் அதே ஆய்வு எச்சரிக்கிறது. இந்த சரிவு கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தை குறைத்து எதிர்காலத்தில் சவால்களை உருவாக்கலாம். இந்த வாக்கு சரிவுக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை என்றும் கூறப்படுகிறது.